டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? தற்போது மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தலைமைச் செயலாளர் முருகானந்தம், CRA என்று சொல்லக்கூடிய வருவாய் மேலாண்மை ஆணையராக இருக்கக்கூடிய சாய்குமார் IAS, அதே போல வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கேதான் குறிப்பாக அந்த கால்ஸ் வரும், எங்கன்னா பிரச்சனை இருந்தாலோ, அதே போல அதிக அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டாலோ மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகள் அனைத்துமே இந்த பகுதியில் தான் இருக்கிறது. எனவே முதலமைச்சர் கலைவாணர் நகரத்தில் நிகழ்ச்சி முடித்துவிட்டு தற்போது சேப்பாக்கத்தில் கூடிய எழிலகம் வந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை ஏற்பட்டுள்ளார். மழையால் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஏழைகள் அதிக அளவில் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பேசுகிறார். தற்போது நீங்கள் பார்க்கலாம், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய இளம் பகவத் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சருடன் உரையாடி கொண்டு வருவதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதே போன்று எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அதிக அளவில் கனமழை இருக்குமோ, டெல்டா மாவட்ட முதலமைச்சர் குறிப்பாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருடனும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். நேற்றுக்கு ஏற்கனவே அனைத்து காவல்துறை, அனைத்து துறை IAS அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது முதலமைச்சர் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்றிருக்கிறார். நாகப்பட்டினம் கலெக்டர், தஞ்சாவூர் கலெக்டர் உள்ளிட்ட மயிலாடுதுறை கலெக்டர் உள்ளிட்டோரெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும் காணொலி காட்சி வாயிலாக இணைந்து எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சருடன் பேசி வருகிறார்கள். ரமேஷ், பெருசா மேற்கு மாவட்டங்களுக்கோ இல்ல மத்திய மாவட்டங்கள், மாவட்டங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. காவிரி படுகை மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களும் தான் மழைனால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களோடு அவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார், எது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க கூறியிருக்கிறார்? குறிப்பாக இந்த மழை, வெள்ளம் இது போன்ற பாதிப்பு ஏற்படுவது, உடனடியாக பாதிக்கப்படுவது சாமானிய மக்கள் தான். குறிப்பாக அவர்களுக்கான பெண்கள், குழந்தைகள், வயதானவர்களுக்கான அவர்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்படாது. குறிப்பாக உணவுப் பொருட்கள் முகாம்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் தயார்படுத்த வேண்டும். ஆவின் பால் உள்ளிட்ட பால் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் தயாரிக்க வேண்டும். அதே போல மின்சார வசதி எல்லாருக்குமே இது போன்ற நேரத்தில் மின்சாரம் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அது போன்ற வசதிகள் எல்லாம் செய்து தர வேண்டும் என்னோட போன்ற விஷயங்கள். அதே போல மின் கம்பிகள் தேவைப்படும் பட்சத்தில் மின்சாரத்தை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் அதனால் விபத்துகள் ஏற்பட்டுவிடும். எனவே அந்த மின் கம்பங்கள் சாய்ந்து அந்த கம்பிகளை மெரித்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அதுக்கும் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள். குறிப்பாக எப்பொழுது வடகிழக்கு பருவமழை பெய்தாலும் அதில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் கடலோர பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இது போன்ற கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட காவிரி படுகையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஈடுபட்டு வருகிறார். இங்க இருக்கக்கூடிய மூத்த IAS அதிகாரி முருகானந்தம் IAS இருந்தாலும் சரி, சாய்குமார் ஏற்கனவே கடந்த ஆட்சியில முதலமைச்சர் செயலாளராக இருந்தவர். அவர்களும் நல்ல திறமை வாய்ந்தவர்கள். அவர்களுக்கு இது போன்ற இக்கட்டான சூழல்களில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். எனவே அனைத்து அரசு அலுவலர்களும் பணியில் இருக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் இதில் அறிவுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் நாளை மறுநாள் அரசு விடுமுறை நாள் என்று சொன்னாலும் கூட தேவையான அரசு அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் எல்லாம் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் எனவும் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தளபதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.